அந்த டுன்டன் மொத்தம் லட்டு விற்க இங்க வரலன்னா நம்ம லட்டு எல்லாம் சூப்பரா விற்பனை ஆகிடும். அதுக்கு நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இந்த அருமையான லட்டுவை நீங்க சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. வாங்க. நம்ம லட்டுவெல்லாம் பூச்சிங்க தான் சாப்பிடுது. டுன்டனக்கா வந்துட்டாங்க. வாங்க எல்லாரும் லட்டு சாப்பிடலாம். வாங்க. நல்லா இருக்கும். அவங்க கிட்ட லட்டு கொடுங்க. கொடுங்க. இந்தாங்க காசு எனக்கு கொடுங்க. சீக்கிரம் கொடுங்க. அருமையான லட்டு. இதுவரைக்கும் இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்ல. வாங்க வாங்க, எங்க கடையில ஒரு லட்டு வாங்கினா ஒரு லட்டு ஃப்ரீயா தரோம். அப்படின்னா நான் இந்த ஒரு லட்டு வாங்கினா ஒரு லட்டு தான் ஃப்ரீயா கொடுப்பீங்களா? எனக்கு 2 லட்டு ஃப்ரீயா கொடுக்க மாட்டீங்களா? நீ தானே முதல்ல என் கடைக்கு வந்திருக்க, அதனால ஒரு லட்டுக்கு பதிலா ஒரு லட்டு இல்ல 2 லட்டு இனாமா தரேன். இந்த என்ன இது? இந்த லட்டு எப்படி இருக்கு? எனக்கு இது வாய மூடு. டுன்டனக்கா எனக்கு ஒரு லட்டு கொடுங்க. எனக்கு ஒன்னு கொடுங்க. ஆஹா, என்ன ருசி. ரொம்ப நல்லா இருக்கு. தெரியலையே. அரண்மனையில இருந்து தகவல் கொண்டு வந்திருக்க. நாளைக்கு சாயந்தரம் அரண்மனையில ஒரு பெரிய அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்காக 1000 லட்டுவை உங்களை கொண்டு வர சொல்லிருக்காங்க. சரி, நான் கொண்டு வந்துடுறேன். பேசாத. அந்த டுன்டன் மொத்தம் லட்டு விற்க இங்க வரலன்னா நம்ம லட்டு எல்லாம் சூப்பரா விற்பனை ஆகிடும். அதுக்கு நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். 10, அதுக்கப்புறம் 11. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சரி பசங்களா, இந்த கூடையெல்லாம் தூக்கிக்கிட்டு வெளியே வாங்க. இந்த கதவை யாரோ வெளியே இருந்து பூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த கதவை உடைச்சுக்கிட்டே நீங்க வெளியே போக வேண்டியதுதான். இல்ல, இந்த கதவை உடைக்க நான் ஒத்துக்க மாட்டேன். இதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அப்படின்னா ஜன்னல் வழியா போகலாம். வாங்க வெளியே போய் பார்க்கலாம். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, டுன்டுனால இன்னைக்கு வேலைக்கு வர முடியாது. பாருங்க, டுன்டன் வந்துட்டாங்க. இந்தாங்க, ஆளுக்கு ஒரு லட்டை சாப்பிடுங்க. இன்னைக்கு ராத்திரியே டுன்டன் வீட்டுக்கு போய் அவங்க லட்டுல என்னெல்லாம் போடுறாங்கங்கிற ரகசியத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி நம்மள மாதிரி தான் இவ்வளவு லட்டுவை தயார் பண்றாங்க. முதல்ல கடலை மாவு, அப்புறம் வெல்லம். எனக்கு ஒரு உதவி பண்றியா? மிளகாத்தூள், உப்பு கொஞ்சம் கொண்டு வா. அது போடலனா நான் பண்ற லட்டு ருசியாவே இருக்காது. சரிம்மா. வாங்க வாங்க, இன்னைக்கு லட்டுவை இலவசமா சுவைச்சு பார்க்கலாம். வாங்க வாங்க, நீங்க லட்டுவை சுவைச்சாலே போதும். வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டு நல்லாவே இல்ல. ஐயோ, இவங்களெல்லாம் சும்மா விடவே கூடாது. எல்லாம் விடவே கூடாது. லட்டு வாயில அடிங்க, வாயில அடிங்க. நல்லா அடிங்க. ஒரு லட்டு கூட விடாதீங்க. ஓஹோ, போ. நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாமா? முதல்ல நீ யாருன்னு? என்னோட பேரு பீம். நீங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு தான் இங்க நீ எதுக்காக? ஏதோ உங்களுக்கு உதவி பண்ணலாம்னு நினைச்சேன். உதவி பண்ணி காட்டு, நான் ஒத்துக்கிறேன். இங்க பாரு, என்னோட பேரு டாக்கா. நல்ல வேலை நேரத்துக்கு நீங்க வந்துட்ட. இல்லன்னா ராத்திரி பூரா இதே இடத்துல நான் மாட்டிட்டு இருந்திருப்பேன். வெளியே வா. என் ஆசை தான், நீ இந்த நாற்காலியே வச்சுக்கோ.
என்ன இது? வேண்டாம் எனக்கு நிறைய மந்திர சக்தி இருக்கு, என்ன நம்பு, இது உனக்கு உபயோகமா இருக்கு. இந்த சேருக்கு மந்திர சக்தி இருக்கா? ஆமா, இந்த நாற்காலியில யார் உக்காந்தாலும் சரி, காணாம போன பொருளை அவங்க தேடி கண்டுபிடிச்சிடலாம். எது காணாம போனாலும் கிடைச்சிரும். ஆனா ஒண்ணு தம்பி, இந்த நாற்காலிய தப்பான வழியில மட்டும் நீ பயன்படுத்த கூடாது, புரியுதா? அப்படி செஞ்சா இந்த நாற்காலி துண்டு துண்டா உடைஞ்சு போயிடும். மந்திர சக்தி இருக்கிற சேரா? என்ன சொல்ற பீம் நீ? இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன பண்ற பீம்? இந்த சேர் வேலை செய்யுமா இல்லையான்னு இத ஒரு தடவை சோதனை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். அப்படியா? என்ன சோதனை பண்ண போறீங்க? இப்போ எனக்கு வேண்டியது என்னன்னா காணாம போன சுட்கியோட பொம்மை. பாத்துட்டேன். இல்ல அது கிடைச்சிருச்சு. சுட்கியோட பொம்மை அவ வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பக்கெட்டுக்குள்ள இருக்கு. ரொம்ப நல்ல பொருளா இருக்குல்ல, உள்ள போய் நானும் தேடி பாக்குறேன். புதையல் எங்க இருக்குன்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். அடடா, இந்த சேர் என்ன எங்க கூப்பிட்டு போகுது? அடடடடா, இதுக்கு என்ன பிரச்சனை? என்ன ஆச்சு? இதுக்கு யாராவது மந்திரம் போட்டுட்டாங்களா? என்ன என்ன தலைவா, நீங்க மட்டும் இப்படி சந்தோஷமா இருந்தா போதுமா? அறிவே இல்லையா? நான் ஒண்ணும் சந்தோஷமா பறக்கல, நான் இந்த நாற்காலியில மாட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் தேவையில்லாம மாட்டிக்காதீங்க, என்ன காப்பாத்துங்க. ஏதோ புது பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்கன்னு தோணுது. இந்த நாற்காலியால பறக்க கூட முடியுமா? பறக்கிறது சுத்தமா பிடிக்கல, காப்பாத்துங்க. அந்த திருடங்க இங்க என்ன பண்றாங்க? இத கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், புரிஞ்சுதா? எல்லாரும் எதுக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க, அப்பதான் நினைச்சதை சாதிக்க முடியும். இந்த திருட மங்கள் சிங் புதையல் எல்லாத்தையும் திருடுவா, ஆனா கொடுக்க மாட்டா. காப்பாத்துங்க, என்னோட தங்கம் எல்லாம் தண்ணில மூழ்கிக்கிட்டு இருக்கு. தங்கமா மொத்த தங்கமும் தண்ணில மூழ்கி போறதுக்குள்ள சீக்கிரம் வாங்க. நீங்க இங்கேயே இருங்க, இவனை பாத்துக்கோங்க. சரி. சந்தோஷமா? எனக்கு இந்த விஷயம் முதல்லயே தெரியாது. இந்த நாற்காலி உன் பேச்ச மட்டும் தான் கேக்குமா? சொல்ல போனா இது எல்லாரோட பேச்சையும் கேட்கும், ஆனா தனக்கு சொந்தமான பொருளை தேடுறவங்களுக்கு மட்டும்தான் உதவும், மத்தவங்க பொருளை தேடாது. உனக்குள்ள இவ்வளவு திறமையா? பிரமாதராஜு, நீ என்னோட கூந்தல தான் ரொம்ப அழகா வரைஞ்சிருக்க. அதெல்லாம் சரி. ஆமா, என் வால் என்ன இவ்வளவு பெருசாவா இருக்கு? ஆனா என்ன நீ ரொம்ப அழகா வரைஞ்சிருக்க. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நீ வரைய மறந்துட்ட. எனக்கு பிடிச்ச லட்டுவை வரைய நீ மறந்துட்டியே. ஆமா, இந்த காகிதத்தோட சத்தம் எங்க இருந்து வருது? அங்க பாரு, அந்த கள்ளுக்கடியில யாரோ புத்தகத்தை வச்சிருக்காங்க. இது ஒரு மந்திர புத்தகம் மாதிரி இருக்கு. இல்ல, இதுதான் நம்மளோட அதிசய காமிக் புக். இத நான் என் பேக்ல பத்திரமா வச்சுக்கிறேன். வச்சுக்கோ, ஆனா வீட்டுக்கு போனதை என்கிட்ட கொடுத்துடு. என்ன இங்க பாருங்களே, உண்மையிலே இது அதிசயமான காமிக் புக் தான். அங்க என்ன பண்ணிருக்கீங்க? எல்லாரும் லட்டு சாப்பிட வாங்க. இந்த மாதிரி அதிசயமான காமிக் புக் என்கிட்ட தானே இருக்கணும். நம்ம ராஜு எங்க போயிருப்பான்? அதோட கதவும் திறந்திருக்கு. ஏ ஜகு, எழுந்துரு. என்னாச்சு பீம்? சொல்லு.
நம்ம ராஜுவை காணோம். வா போய் சுட்கி கிட்ட இந்த விஷயத்தை சொல்லுவோம். டான்ஸா கால் மாட்டிச்சு. அட நம்ம காமிக் புக் இங்க எப்படிப்பா வந்தது? கண்டிப்பா காளியா தான் இதை இங்க ஒளிச்சு வச்சிருப்பான். ராஜு இதை தேடிதான் காட்டுக்குள்ள போயிருக்கணும். அவன் மாட்டிக்கிட்டு இருக்கிறது இதுல தெரியுது பாருங்க. மரியாதையா என் நண்பனை விட்டுருங்க, இல்லனா உங்களை சும்மா விட மாட்டேன்.